வணக்கம் வேண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் பின் பண்ணி வைக்கிறோம். நம்ம டெலிகிராம் சேனலில் எஸ்எல்லுக்கான டீமும் ப்ளஸ் அதுவே ஜிஎலுக்கான டெமோ டீம்ஸும் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆன் டைமில் லைனப்புக்கு அப்புறமா கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எந்த கேட்டகரியில் வரும் அப்படிங்கிறதும் நம்ம மென்ஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் எந்த டீமுக்கான வெற்றி வாய்ப்பு இந்த மேட்ச் இருக்கும் அப்படிங்கிறதும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ எல்லா விஷயமுமே நம்ம டெலிகிராமில் கிடைக்கும் ஃப்ரீயாகவே. ஸோ அது உங்களுக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணி வச்சுருக்கோம், தவறாமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இப்போது பிபிஎலோட ஆல்மோஸ்ட் இது செமிஃபைனல் நாக் அவுட் மேட்ச்சு. இதில் வின் பண்ணுற டீம் ஃபைனலுக்கு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு மேட்ச். ஸோ அதுக்கான ப்ரெடிஷன் தான் பார்க்க போகிறோம். எந்த ரெண்டு டீமுக்கு இடையிலனா சிக்ஸருக்கும் தண்டருக்கும் இடையில. ஸோ இது நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம நார்மலாக ட்ரீம் லெவலில் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்துட்டு இந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். லெவல்ஸ் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி வீடியோவில் ஒரு சின்ன ஒரு விஷயம் நம்ம குரூப் பிளேயில் இருந்த ஒரு விஷயந்தான் பண்ண போகிறோம். அது உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது புரியும். ஆல்மோஸ்ட் நம்ம அதிலிருந்து தான் இந்த ப்ரிடிக்ஷனே உங்களுக்கு எடுத்து வீடியோ கொடுத்துட்ருக்கேன். ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. எவ்வளோ தூரம் என்னால் ஹெல்ப் பண்ண முடியுமோ ஸோ அந்த விஷயத்தை நான் பண்ண முயற்சி பண்ணுறேன். ஸோ அதை எல்லாமே கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜிஎலுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், இன்றைக்கி நம்ம மெயின் சேனலில் 7 மணிக்கு லைவ் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ அங்கே சில விஷயங்கள் பகிரப்படும், உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, ஸோ லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸர்ஸ் தண்டர்ஸ் ரெண்டு டீமுமே லெவல்ஸில் மாற்றம் இருக்காது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ சேம் லெவலோடு வர்றதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. சிக்ஸர்ஸ் லாஸ்ட் மேட்ச் தோல்வி, ஏதாவது சேஞ்சஸ் பண்ணறதுக்கு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு பார்த்தா ஸோ சேஞ்சஸ்க்கான ஆப்ஷன்ஸ் இல்லை அப்படிங்கிறது ஒரு மைனஸ். ஸோ அதே லெவல் வர்றதுக்கான வாய்ப்பு தான் அதிகம். பென் மனான்டி வேணால் ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஜே டேவிஸ் உள்ளே வரலாம். இந்த ஒரு சாய்ஸ் மட்டும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. மற்றபடி தண்டர் எந்த சேஞ்சும் பண்ண வாய்ப்பு இல்லை. ஸோ சேம் லெவலோட ரெண்டு டீமும் ப்ளே பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு டாபிக் இதெல்லாமே பார்த்துட்டு மற்ற விஷயங்களை நம்ம அங்கே பார்க்கலாம். ஓகேங்களா? டாபிக் இது பார்த்துக்கலாம். டாப் 4 பிக். ஸோ ஆல்ரவுண்டர் பேட்டர். ஸோ இது சின்னதாக இதை நோட் பண்ணிக்கங்க. இப்போது வார்னர் 89-49 இருக்கார். எட்வர்ட் கம்மியாக இருக்கார். இதே மார்னிங் பார்க்கும்போது எட்வர்ட் அதிகமாக இருந்தார். ஸோ இந்த விஷயம் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் ஆன் டைமில் செக் பண்ணிக்கிறது பெட்டர். டாப் 4 பிக் ஆர்டர் படி பார்த்தோம் அப்படின்னா ஆல்ரவுண்டர் ஃபஸ்ட், பேட்டிங் செகண்ட், தேர்டு, ஃபோர்த். ஓகேங்களா? ஸோ இதான் டாப் 4 இருக்குது. டாப் கேப்டன், டாப் விசி, ஆல்ரவுண்டர், ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இந்த விஷயந்தான் நடந்திருக்கு. இப்போ இதில் வந்து கேப்டன் ஆப்ஷன் எப்படி இருக்கலாம், ஸோ அந்த மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்த பார்ப்போம். ஸோ இந்த டாப் 4 இது தேர்டு பிக், ஃபோர்த்து பிக் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ ஆல்ரவுண்டர் ஒன்று இருக்குது. லாஸ்ட் மேட்ச்சுமே இப்படி தான் இருந்துச்சு. ஸோ மேட்ச் எப்படி போகலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். மேட்ச் வந்து ஒரு ஆவரேஜான மேட்சாக இருக்க வாய்ப்பு இருக்குது. விக்கெட் ப்ளஸ் ரன்னு இந்த மாதிரி அமைப்பு தான் ஏற்படும். பவுலிங் பேஸில் மூவ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே தான் நடந்திருந்தது. இதுக்குன்னு இல்லை, ஓவராலாக நீங்கள் எல்லா மேட்ச்சுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே விஷயந்தான் நடந்திருந்தது. பிக்கிங்கில் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு பிக் மார்னர் ஆன் டைமில். ஸோ அதுபோல் இந்த மேட்சும் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படலாம். இதில் செகண்ட் பிக் என்ன வேல்யூவேஷன் கொடுக்குது மேட்ச்சில் அப்படிங்கிறதையும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதோட ரிசல்ட் கிடைச்சாலும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போதைக்கு தேர்டு பிக் இந்த மேட்சுமே விக்கெட் ப்ளஸ் ரன்னு. ஸோ அந்த மாதிரி தான் எதிர்பார்க்க முடியும். ஹைப்புடாக பார்க்குறக்கான வாய்ப்பு இல்லை. பவுலிங் பேஸோ அல்லது விக்கெட் ப்ளஸ் ரன். ஸோ இந்த டைப்பில் தான் மேட்சோட சுச்சுவேஷன் போக வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன். ஸோ ஆல்ரவுண்டர்னு இருக்குது. ஸோ ஆல்ரவுண்டர் பவுலருக்கு மோஸ்ட் ப்ரியாரிட்டி அப்படிங்கிறது இருக்கும். ஸோ இதையே நம்ம இன்னொரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுவோம், உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியாக புரியும். ஸோ இது புதுசாக எல்லாம் இல்லை, ஆல்ரெடி நம்ம ப்ரெடிஷன் கொடுத்துட்ருக்கிற டைப்பு தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அங்கே ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். டேபிள் நம்ம பார்த்துட்டு பேட்டர்ன் பேஸ் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ரெண்டாவது பார்த்துக்கலாம். ஸோ இது ரெண்டு டீமோட பிளேயர்ஸ், குறிப்பிட்ட ஒரு சில பிளேயர்ஸை மட்டும் நம்ம எடுத்து வச்சுருப்போம். டோட்டலாக இதில் வந்து பார்த்திங்கன்னா 6, 9, 15 பிளேயர்ஸ் உள்ளே இருப்பாங்க.
ஓகேங்களா. ஸோ இது 2 டீமோட ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஆஃப் பிளேயர்ஸ் அப்படிங்கிற மாதிரி கூட எடுத்துக்கலாம். ஸோ அது என்ன நேம் வேணாலும் வச்சுக்கலாம். பட் இது தொடர்ச்சியாக வரும். ஸோ இதை நீங்கள் எடுத்துகிட்டு ஒவ்வொரு மேட்சும் வாட்ச் பண்ண உங்களுக்கு புரியும். ஆல்ரெடி குரூப்பில் இருந்தவங்களுக்கு இது ரொம்ப சிம்பிளாக புரியக்கூடிய விஷயம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இந்த டைப்பில் ஸோ இங்கே மோஸ்ட் ப்ரியாரிட்டி எந்த டீம் வின் பண்ணுனா எந்த பிளேயருக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம டெமோ டீம் கொடுக்குறோம். அதில் 8 பிளேயர்ஸ் 9 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம் வர்றாங்க, 7 பிளேயர்ஸ், சில நேரங்களில் 5 பிளேயர்ஸ்னு வரும். ஸோ அது வந்து தான் எந்த டீமுக்கான ப்ரியாரிட்டின்னு யோசித்து பண்ணுறோம். ராங் டீமை செலக்ட் பண்ணும்போது பிளேயர்ஸ் குறைவாக இருப்பாங்க. ரைட்டான டீமை செலக்ட் பண்ணியிருக்கும்போது பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான். இப்போ இதில் சிக்ஸர்ஸுக்கு ஃபேவரபுளான ஒரு வாய்ப்பு பிளேயர்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, ஸோ அந்த சிக்ஸருக்கு ஃபேவராக ஒரு டீமை மேக் பண்ண போகிறீங்க, சிட்னி சிக்ஸர்ஸ்க்கு ஃபேவராக அப்படிங்கிற மாதிரியான டீமில் நீங்கள் ப்ரியாரிட்டி கொடுக்க வேண்டிய பிளேயர்ஸ். ஸோ இந்த 3 பிளேயர் ப்ரியாரிட்டி பேஸில் உங்களுக்கு டக்குன்னு பார்த்த உடனே கிளிக் ஆகக்கூடிய பிளேயர்ஸாக இருக்கும். ஸோ மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயராக நீங்கள் இவங்கள திங்க் பண்ணுவீங்க. பட் இங்கே குறிப்பிட்டு சொல்லணுன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் இங்கே யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் எப்படி இருக்கும் அப்படின்னிங்கன்னா, பிளிப்பி ஓகே, பேட்டர்சன், எட்வர்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சேஞ்ச் நான் பண்ணிக்குவேன். கம்பல்சரி பவுலிங்கில் ஒரு பிளேயரை எடுத்தே ஆகணும். சவுகான், பின் மனான்டி. ஸோ 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் யூஸ் பண்ணணும். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஒரு 5 பிளேயர்லேருந்து 3 பிளேயர் ஹென்ரி கியூஸ் சில டீமில் மிஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணுற மாதிரி வரும். பெஸ்ட்டு சாய்ஸ் ஆஃப் பிளேயர்ஸ் அப்படின்னு யோசித்தோம் அப்படின்னா இங்கே பிளிப்பி ஓகே. ஸோ கம்பல்சரி பேட்டர்சன், எட்வர்டில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக உள்ளே கொண்டு வரணும். நீங்கள் ஹென்ரி கியூஸ் எடுத்தாலும் சரி, ஸோ ஒன் சைடாக மேக் பண்ணால் கூட பேட்டர்சன், எட்வர்டில் ஒரு பிளேயர் மஸ்ட்டாக கொண்டு வரணும். 2 பவுலரில் ஒரு பிளேயரை மஸ்ட்டாக உள்ளே வைக்கிற மாதிரி இருக்கும். சிக்ஸர்ஸ் வந்து வின் பண்ணுற மாதிரியான ஒரு அமைப்பில். ஸோ டோட்டலாக இந்த 6 பிளேயர்லேருந்து மோஸ்ட்லி 4 பிளேயர் வரைக்கும் ஜெயிக்கிற அமைப்பில் நீங்கள் டீமை மேக் பண்ணுற மாதிரி இருந்தால் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அது இந்த ஒரு பாயிண்ட், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போகுது. இதில் ஃபஸ்ட்டு வீடியோ குழப்பங்களாக இருக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு. ஓகே. இப்போது லாஸ் ஆகிற மாதிரியான ஒரு டைப்பில், ஸோ இந்த இடத்துல திரும்பவும் அதே ரேஷியோவில் டீம் பிளேயர்ஸ் எடுக்க வேண்டியதில்லை. கொஞ்சம் பிளேயர்ஸை குறைவாக இங்கேருந்து பிட் பண்ணால் போதுமானதாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல பேட்டர்சன் அப்போவுமே ஒரு இடத்துல எடுக்கிற மாதிரி யோசிக்கலாம் 1. ஸோ அதை தவிர்த்து பவுலர்ஸை மிஸ் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ சிக்ஸர்ஸ் லாஸ் ஆகுதுன்னா இந்த பவுலர்ஸ் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாங்க. மேக்ஸிமம் பெருசாக வாய்ப்புகள் குறைவாக இருக்கும். ஸோ அப்போது இங்கே பேட்டர்ஸில் ஹைப்பாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும். அதுவும் ஃபஸ்ட்டு பேட்டிங் ஆப்ஷனில் ஹென்ரி கியூஸ் மாதிரியான பிளேயர்ஸை ட்ரை பண்ணலாம் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் லாஸ் ஆகிற பட்சத்தில். ஓகேங்களா. ஓகே. இப்போ அப்படியே நம்ம தண்டர் பக்கம் பார்க்குறோம் அப்படின்னா, வின் பண்ணுறாங்க, தண்டர் இங்கே வின் பண்ணுது. ஸோ அப்படிங்கிற மாதிரி அமைப்புக்கு எப்படி பிளேயர்ஸை செலக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஸோ லாஸ்ட் மேட்ச்சே நம்ம வந்து ஒலிவர் டேவிஸை ஃபிட் பண்ணியிருந்தோம் நம்ம டீமில். ஸோ கொடுத்துருந்த டீமில் டேவிட் வார்னரை பிக் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன் டெலிகிராமில். ஸோ இங்கே லாஸ்ட் மேட்ச் வின் பண்ணாங்க. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு ட்ரீம் டீம் என்ட்ரான பிளேயர் ஒலிவர் டேவிஸ், வார்னர் மிஸ் ஆகியிருந்தார். ஓகேங்களா. ஸோ இப்போது வின் பண்ணுறாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த மாதிரியான ஒரு அமைப்பு, ஸோ ஒரு மீடியம் ரேஞ்ச் ஸ்கோரில் கேப்டன் ஆப்ஷனுக்கெல்லாம் வார்னர் இந்த மேட்சும் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அதாவது தண்டர் வின் பண்ணும் பட்சத்தில். ஸோ அப்போது தண்டருக்கு ஃபேவராக நீங்கள் டீமை மேக் பண்ணுறீங்க அப்படின்னா திரும்ப இந்த 2 பவுலர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஒரு பவுலர் என்ட்ராவாங்க, லாஸ்ட் மேட்ச் மெக்கன்ட்ரோ என்ட்ரான மாதிரியே. ஸோ அப்புறம் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இந்த 2 பேட்டரில் ஒரு பேட்டரை கம்பல்சரி உள்ளே எடுக்கணும். வார்னரை நீங்கள் கட் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம் லாஸ்ட் மேட்ச் மாதிரியே. ஸோ அந்த மாதிரி கூட திங்க் பண்ணி பார்க்கலாம். பட் இந்த 2 பேட்டரில் ஒரு பேட்டர் கம்பல்சரி ஸோ வின் ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரியான இடத்துல ஸோ இந்த 2 பவுலரில் ஒரு பவுலர் மெயினாக நீங்கள் வின் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா. ஸோ இது முக்கியமாக இந்த இடத்துல க்ரீனை நீங்கள் இந்த மேட்ச்சு வின் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ தண்டர் லாஸ் ஆகுது ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல யோசித்தோம் அப்படின்னா, தண்டர் லாஸ் ஆகும் பட்சத்தில் இந்த 4 பவுலரில் இருந்து ஸோ பவுலர் கண்டிப்பாக ஒரு பவுலராக அது ஆகணும். ஒரு ஆவரேஜாக தான் மேட்சை கொண்டு போக வாய்ப்பு இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல மெக்கன்ட்ரோ திரும்பவும் பிக் பண்ணுற மாதிரி இருப்பார். ஸோ அவர் எடுத்துக்கலாம். இந்த 3 பவுலர்லேருந்து எனி 1 தான் நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி வரும்.
கிரீன் பிக் ஆர் நாட்டில் போகலாம். 2 மேட்சும் க்ளோஸாக இருக்குன்னா இந்த 2 பேர்த்தையும் அப்படியே எடுத்துக்கிறதும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி இருக்கும். இது வந்து தண்டர் லாஸ் ஆகிற மாதிரியான டீமில் வார்னரை கண்டிப்பாக பிக் பண்ணுற மாதிரி பாருங்கள். ஸோ தண்டர் லாஸ் ஆகுதுன்னா வார்னர் பிக் பண்ணலாம். வின் ஆகுதுன்னா பிக் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி 50-50 ஆப்ஷனில் வார்னரை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஓகேங்களா? ஓகே, இது வந்து டேபிள் 1ஓட அமைப்பு. ஓகே, இப்போ டேபிள் 2 இதில் ரொம்ப குறைவான பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் சிட்னி சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ அங்கே குறைவாக ஒரு 3-4 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் சிக்ஸர்ஸில் டேபிள் 1ல் ஜெயிக்கிற மாதிரி இருந்தால் கூட நம்ம எடுத்திருக்கோம். இங்கேருந்து பிளேயர் ரொம்ப மஸ்ட்டு. சிக்ஸர்ஸ் வின் பண்ணுற டீமில் பெர்ரி இந்த மேட்ச்சு மஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் பிளேயர்ஸாக நீங்கள் பிக் பண்ணுங்கள். சிக்ஸர்ஸ் ஜெயிக்குதுன்னா மட்டும் கன்ஃபார்மாக பிக் பண்ண வேண்டிய பிளேயர். ஓகே, ஸோ இந்த ஆல்ரவுண்டர் 2 பேர்த்தில் ஒரு பிளேயர் கட்டாயம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிளாக 6 பிளேயர் வரைக்கும் வந்துடும் சிக்ஸர்ஸ் சைடு. 7 அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணிங்கன்னா அங்கே இருக்கிற பிளேயர்ஸை டேபிள் 1ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்க பாருங்கள். ஓகேங்களா? இது சிக்ஸர்ஸ் சைடு. இதுவே தண்டர் வின் பண்ணுறாங்கன்னா இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயரை பிக் பண்ணுற மாதிரி வரும். மோஸ்ட்லி கார்டன் இன்னாக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ தண்டர் வின் பண்ணுற இடத்துல லாஸ் ஆகிற இடத்துல அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியதில்லை. பிளேயர்ஸை மிஸ் பண்ணிட்டு கூட போகலாம். அந்த 9 பிளேயர்லேயே ரொட்டேட் பண்ணலாம். ஸோ தண்டரை பொறுத்த வரைக்கும் வின் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டேபிள் 2ல் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை யோசித்து பார்க்கலாம். ஸோ கில்கிஸை கூட ஒரு டீமில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு காம்போ. சிக்ஸர்ஸ் அதே மாதிரி சிக்ஸர்ஸ் லாஸ் ஆகுது அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த இதில் கண்டிப்பாக பெர்ரியை மிஸ் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற பிளேயர்ஸுக்குள்ள ஏதாவது ஒரு பிளேயரை மட்டும் வின் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ எல்லாருமே முக்கியமான பிளேயர்ஸ். ஸோ பென் வாரியர்ஸ், ஹைடன் கர்க்கில் ஒரு பிளேயர் மட்டும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சேஃபான ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பு இருக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போ நாம் ட்ரீம் 11ல் வச்சே பார்த்துக்குவோம். இந்த டேபிள் ஃபஸ்ட் டைம் போடுறோம், கன்ஃபியூஸ் ஆகலாம். ஸோ எனக்கு சில பாயிண்ட்ஸுகள் விட்டு கொடுக்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது பேட்டர்ன் பேஸ் பார்க்கணும். கேப்டன் ஆப்ஷன்ஸ் யாருக்கெல்லாம் இருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கணும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கேப்டன் ஆப்ஷன்னா ஜாக் எட்வர்ட், கிரீன். ஸோ இந்த 2 பிளேயர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ 2 பேருமே கேப்டன் ஆப்ஷனுக்கு உரித்தான ஒரு பிளேயர்ஸாக இருப்பாங்க. ஸோ பவுலிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ பின்னர்ஸாக இருக்கக்கூடிய டி ஆண்ட்ரூஸ், டி சங்கா. ஸோ இங்கே மனாட்டி சவுகான் தான் வர்றாங்க. ஸோ பெர்ரி ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கலாம். மனாட்டி அதிகமான ஓவர்ஸ் இல்லை அப்படிங்கிறது பெரிய மைனஸ். ஸோ பெர்ரி. ஸோ இந்த பிளேயர்ஸ் கேப்டன் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஸோ இங்கே கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கும். ஸோ தண்டரை பொறுத்த வரைக்கும் ஸோ அதுக்காக அந்த டீம் தான் ஹைப்பில் வரப்போகுது அப்படிங்கிற காரணம் இல்லை. நம்ம லாஜிக் பேஸில் யோசித்தோம் அப்படின்னா இந்த பிளேயர்ஸ் எல்லாம் கேப்டன் ஆப்ஷனுக்கு இருக்கக்கூடிய பிளேயர்ஸ். ஓகேங்களா? ஸோ இதில் எல்லாத்துக்கும் கேப்டன் ஆப்ஷன் டி ஆண்ட்ரூஸ், டி சங்கா, நாதன் மெக்கொண்டு, வெஸ்ஸகர். ஸோ இங்கே எல்லாத்துக்கும் தேவையா அப்படின்னா யோசிச்சுக்குங்க. அப்படி இல்லை, பட் எல்லோரும் வாய்ப்பில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான். என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த மேட்ச் வெஸ்ஸகர் ட்ரை பண்ணலாம். ஸோ அதே போல் டி சங்கா ட்ரை பண்ணலாம். ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போது இதில் நான் 6 பிளேயர் தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நாதன் மெக்கொண்டு, டி ஆண்ட்ரூஸ் நம்ம கேப்டன் ஆப்ஷனில் எடுக்கலை. ஓகேங்களா? ஸோ இந்த 6 பிளேயர் கேப்டன் ஆப்ஷனுக்கு குறித்தான பிளேயர்ஸ். இது எல்லாமே இப்போ இருக்கக்கூடிய பிக்கிங். மேபி சம் சேஞ்சஸ் ஆச்சு அப்படின்னா சின்னதாக மாறலாம். ஒரு சின்ன மாற்றமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ பேட்டர்ன் பேஸிங் பார்க்கலாம். இந்த பேட்டர்ன் பேஸிங் சின்னதாக சில நேரங்களில் மைனஸும் ஆகுது. ஸோ அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. உங்களுக்கு இது செட் ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பேட்டர்ன் பேஸை கொஞ்சம் எடுத்துக்கங்க. பட் நம்ம ஒரு 4 மேட்ச்சுக்கு ப்ரிடிக்ட் பண்ணுறோம் அல்லது டெமோ டீம் நம்ம டெலிகிராமில் கொடுக்குறோம் அப்படின்னா 2லிருந்து 3 மேட்ச் சரியாக இருந்திருக்கும். அதை நீங்களே செக் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபாலோ பண்ண விருப்பப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இல்லை இது கொஞ்சம் நமக்கு ட்ராபேக் அமையுது சரியாக உங்களுக்கு அதனால். ஸோ இந்த பேட்டர்னில் இருக்கிற ப்ளஸ் மைனஸ் ரெண்டுமே அதுதான். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்னுக்குள்ளே நிற்கிறதுனால சில தவறுகளும் ஏற்படலாம். பிளேயர்ஸை சரியாக பிக் பண்ண முடியாமல் போகிற விஷயம் ஏற்படலாம். ஸோ இட் மீன்ஸ் நீங்கள் தவறான பேட்டர்ன் யூஸ் பண்ணியிருக்கும் போது கூட 10 டிடி அப்படிங்கிற எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் பேட்டர்னை சரியாக யூகிச்சு பிக் பண்ணும்போது 2 டிடி குறையிறதுக்கான வாய்ப்புமே இருக்கும். பட்
11 டிடி அப்படிங்கிறது இந்த பேட்டர்னை சூஸ் பண்ணுறதுனால வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் ஏற்படும். ஸோ 2 விஷயமே இந்த இடத்துல நடக்கும். ஸோ அதனால் தேவைப்படுறவங்க மட்டும் பேட்டர்னை யூஸ் பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சு திரும்பவும் என்னுடைய சஜஷன் 2 விக்கெட் கீப்பர் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒன்னோட குறையறதுக்கான சான்சஸ் இருக்கானா அதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போது பவுலிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகும் பட்சத்தில் ஒரே விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறக்கும். ஸோ 1 or 2 அப்படிங்கிறது விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ மோஸ்ட் காம்ப்ளிகேட்டடாக இருக்கக்கூடிய விஷயம். ஸோ கடைசியாக பார்ப்போம். ஸோ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் 2 or 3 தான் இந்த மேட்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு பிளேயரை எக்ஸ்ட்ரா 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாமா இந்த மேட்ச்சுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது. காரணம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் மேட்ச்சு பென் துவார்கிஸ் பவுலிங்கில் இருந்து ஆல்ரவுண்டருக்கு கொண்டு வந்திருக்காங்க. நம்ம கால்குலேஷன் படி இங்கே வரக்கூடிய வாய்ப்பு 2 or 3 அப்படி இருந்தாலும் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவாக 4 பிளேயர் அப்படின்னு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் மேக்ஸிமம் 3 பிளேயர்ஸை யூஸ் பண்ணுங்கள், பெட்டராக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு 3 பிளேயர்ஸ் வரைக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் கம்பல்சரி இந்த மேட்ச்சு கொஞ்சம் அதிகமான பிளேயர்ஸ் என்ட்ராக சான்சஸ் அதிகமாக இருக்குது. மினிமம் 4 பிளேயர் வரைக்கும் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் பிளேயர்ஸ் குறைவாக இருக்காங்க. சவுகான், பெர்ரி, ஸோ அந்த மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அப்படியே இந்த 2 பிளேயர் என்ட்ராகலாம். ஸோ அப்படியே இந்த டீமை பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு 2 பிளேயர் என்ட்ராக வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ இப்படி இருக்குது. ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக இந்த 4 பிளேயர்ஸை நம்ம பிக் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு 4 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஸோ பவுலிங்கை இப்போது கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 மேக்ஸிமம் 6 வரைக்குமே வாய்ப்பு இருக்குது பவுலிங் கேட்டகரி. ஸோ ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் மினிமம் 2 மேக்ஸிமம் 4 இப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ அடுத்தது பேட்டிங் கேட்டகரி தான் நம்ம இன்னும் சொல்லலை. ஸோ பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸோ மினிமம் 2 பிளேயர் கம்பல்சரி இருக்கும். 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுறதும் பெட்டரான ஆப்ஷன். ஸோ 4 பிளேயர் 5 பிளேயர் அப்படி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுல பட் பாயிண்ட் பேஸில் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ மினிமம் 3 பிளேயர்ஸ் யூஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 4 பிளேயர்ஸ் அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்கள். விக்கெட் கீப்பிங் 1 or 2. ஸோ இது வந்து பேட்டர்ன் பாசிபிளாக இந்த மேட்ச்சுக்கு இருக்கும். ஓகே, இப்போ பேட்டர்ன் பாசிபிள் சொல்லிட்டோம். கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் எடுத்துட்டோம். ஸோ டேபிள் அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். டாப் கேப்டன், டாப் விசி இங்கெல்லாம் இருக்குது. ஒரு ட்ரம் கார்டு பிக்காக இந்த மேட்ச் இருக்க வாய்ப்பு இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் யார் அப்படின்னு பார்த்துக்கலாம். சிக்ஸர்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கேம் வந்து பவுலிங் ஓரியன்டாக போகும்போது வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற இடத்துல ஸோ இந்த பிளேயர்ஸ் ஒரு சின்ன வாய்ப்புள்ள பிளேயர்ஸ் கம்பல்சரி 2 பிளேயரில் ஒரு பிளேயர் ஆர் 2 பிளேயருமே வர்றதுக்கான வாய்ப்பும் ஏற்படலாம். ஓகேங்களா? இது வந்து சிக்ஸர்ஸோட ஹிடன் பிக்காக இருக்கக்கூடிய பிளேயர். ஸோ ப்ளஸ் வந்து சவுகான், பெர்ரி, ஸோ இந்த மாதிரியான பிளேயர்ஸாக இருக்கும். இது சிக்ஸர்ஸ் பக்கம் டீமை மேக் பண்ணுறீங்கன்னா இந்த 3ல் 2 பிளேயர் வரைக்கும் மினிமம் ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? லோ பிக்கு பிளேயர்ஸ் தான் அந்த 3 பேருமே. ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இப்போ அது அப்படியே தண்டர் பக்கம் ட்ரம் கார்டாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் யாரெல்லாம் இருக்கலாம் அப்படின்னா ஜி கார்டன், ஸோ இங்கே வெஸ்ஸகர். பேட்டிங் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் இந்த 2ல் ஏதாவது ஒரு பிளேயர் ஒரு வாய்ப்பு இருக்கலாம். ஸோ இந்த 4ல் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ட்ரீம் டீம் என்ட்ராக ட்ரம் கார்டு பிக்கா. ட்ரம் கார்டு பிக் மீன்ஸ் ஸோ இந்த அணி வின் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் இந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த பிளேயர்ஸை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற பிளேயர்ஸை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து தண்டர் சைடு ட்ரம் கார்டு பிளேயர். இந்த 4 பிளேயர் மினிமம் 2லிருந்து 3 பிளேயர் வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஜிஎல்லுக்கோ இல்லை மினி ஜிஎல் ட்ரை பண்ணுறவங்க இந்த மாதிரி ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதுவே உங்களை அந்த கண்டிப்பாக வின் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும். ஓகேங்களா? அந்த ஸோ இந்த இடத்த நோட் பண்ணிங்க அப்படின்னா எல்லாருமே ஒரே கிரெடிட் பிளேயர்ஸ். ஸோ இந்த இடத்த வேணால் நீங்கள் ட்ராப் பண்ணி 3ல் கம்பல்சரி ஒரு பிளேயர் வின் ஆர் லாஸ் 2 இடத்துலையுமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதுவுமே இப்போ தான் நானே நோட்டீஸ் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்தையும் நீங்களும் நோட்டீஸ் பண்ணிக்கங்க. கம்பல்சரி ஒரு பிளேயர் வர வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? வின் ஆர் லாஸ் வின் ஆகிறாங்கன்னா 2 பிளேயர் வரைக்கும் இந்த கிரெடிட்லேருந்து
ட்ரீம் டீம் என்ட்ராக வாய்ப்புகள் அதிகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ தெளிவாக கொடுத்துருக்கேன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு மேட்ச்சு அதை கொஞ்சம் சரி பண்ண பார்க்குறேன். டேபிள் வைஸ் அப்படிங்கிற அந்த நம்ம காட்டின அந்த சின்ன விஷயத்தை கொஞ்சம் டெப்த்தாக பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஐபிஎல் வருவதற்குள்ளே இதை பற்றியான ஒரு புரிதலை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ ஐபிஎல் அப்ரோச் பண்ணுறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ப்ளஸ் இன்னொன்று, டெலிகிராமில் ஜாயின் பண்ணாதீங்க, மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ லாஸ்ட் டைமில் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம், அதை எஸ்எல் டீமாக கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ எஸ்எல் ப்ளஸ் ஜிஎலுக்குமே உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.